கனைத்திளங்காற்றேருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனத்துக்கினி யானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரூரகம் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரூரகம் அனைத்தெல்லாம் தாரும் அறிந்தேலோரம் பாவாய் அனைத்தெல்லாம் தாரும் அறிந்தேலோரம் பாவாய். இன்றைய பாசுரத்தில் கிருஷ்ண கைங்கரியமே மேலான செல்வத்தை தரும் என்று கூறும் நற்செல்வனின் தங்கையை எவ்வாறெல்லாம் எழுப்புகிறார்கள் என்று பார்ப்போம். கனைந்து இளங்கன்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைந்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இளங்கன்றுகளுடைய எருமைகள் கரப்பார் இல்லாததால் கதறிக்கொண்டு கன்றுகளின் மேல் இரக்கம் கொண்டு அக்கன்றுகளை நினைத்து அந்நினைவாலே மடியின் வழியாக பால் இடைவிடாமல் பெருக அந்த பால் வீடு முழுவதும் ஈரமாகி வீடு சேராகி விட்டதே. அந்த சேரை கலந்த பாலை இளங்கன்றானது குடிக்கிறதே, அது கூட தெரியாமல் உறங்குகிறாயே, எழுந்திரு நற்செல்வனின் தங்கையே. பணிந்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி. நாங்கள் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோமே, மார்கழி மாத பனி எங்கள் தலையில் விழுந்து கொண்டிருக்கிறதே, அதற்காக வேணும் வாசல் கதவை திறக்கலாம் அல்லவா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனது கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் கிணிதான் எழுந்திராய். சீதையை மாய வேடம் பூண்டு சிறையெடுத்து தன் பிராட்டியை தன்னிடம் இருந்து பிரித்த போதிலும் தந்தை ஸ்தானத்தில் இருந்த தந்தையின் சிநேகிதனாய் சந்திரஹாசம் என்ற வாளால் சிறகை வெட்டி அதர்ம போர் புரிந்த போதிலும் கோபம் கொண்டிருக்கும் போதிலும் ராமன் முதல் போரில் எல்லா ஆயுதமும் இழந்த ராவணனை நாளை வா என்று சொன்ன கருணை உள்ளம் கொண்ட மனதுக்கினியாலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாடும் பொழுதிலும் நீ வாய் திறந்து பேசாமல் உறங்குகிறாயே, அப்படி என்ன பெருந்தூக்கம்? அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். உனக்கொன்று தெரியுமா? ஆயர்பாடியில் உள்ள எல்லா வீட்டாரும் உன்னுடைய பெருந்தூக்கம் பற்றி அறிந்து விட்டார்கள். அனைவரும் கேலி செய்வதற்கு முன் எழுந்திரு என்று கூறி இந்த பாசுரம் முடிவடைகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.